46வது ஆசியான் உச்சநிலை மாநாட்டை முன்னிட்டு தலைநகரில் உள்ள 25 முதன்மை சாலைகளும் 6 நெடுஞ்சாலைகளும் வரும் மே 23 முதல் 26 வரை கட்டம் கட்டமாக போக்குவரத்துக்கு மூடப்படவிருக்கின்றன. மலேசியா வரும் வட்டார தலைவர்கள் மற்றும் அவர்தம் பேராளர் குழுக்களின் நடமாட்டங்கள் சுமூகமாக இருப்பதை உறுதி செய்யும் பொருட்டு இந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. வெளிநாட்டு பேராளர்களின் வருகை மற்றும் நடமாட்ட அட்டவணைகளுக்கு ஏற்ப காலை 8 மணி தொடங்கி இரவு 8 மணி வரை அச்சாலைகள் கட்டம் கட்டமாக மூடப்படும். புக்கிட் அமான் போக்குவரத்து குற்ற புலனாய்வு மற்றும் அமலாக்கத்துறையின் இயக்குனர் டத்தஸ்ரீ முகமது யுஸ்ரி அசான் பஸ்ரி தெரிவித்தார். புலாபோல் எனப்படும் போலீஸ் பயிற்சி மையத்தில் இன்று நடத்திய சிறப்பு செய்தியாளர் சந்திப்பில் அவர் அவ்விவரங்களை தெரிவித்தார். குவாலலம்பூர் மாநகரில் நுழையும் மற்றும் அங்கிருந்து வெளியேறும் சாலைகள், KLAG விமான நிலையம் நோக்கி செல்லும் மற்றும் அங்கிருந்து வெளியேறும் சாலைகள், சுல்தான் அப்துல் அசீஸ் ஷா விமான நிலையம் மற்றும் KLCC மாநாட்டு மையம் நோக்கி செல்லும் சாலைகள், இஸ்தானா நகாரா மற்றும் வெளிநாட்டு பேராளர்கள் தங்கும் ஹோட்டல்கள் சுற்றியுள்ள சாலைகளும் அவற்றில் அடங்கும். இது தவிர VVIP எனப்படும் அதிமுக்கிய புள்ளிகளின் நடமாட்டங்களை சுமூகமாக்கவும் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்யவும் ஏதுவாக 789 போக்குவரத்து போலீசார் பணியமர்த்தப்படுகின்றனர். அவர்களில் 55 பேர் மூத்த போலீஸ் அதிகாரிகளாவர் என யுஸ்ரி அசான் கூறினார். பாதுகாப்புக்கு உடன் செல்லும் மோட்டார் சைக்கிள்கள், போக்குவரத்து கட்டுப்பாடு, பேராளர்கள் குழுக்களின் நடமாட்ட மேலாண்மை ஆகியவற்றை உட்படுத்தி இன்று முதல் மே 22 வரை முதன்மை சாலைகளில் ஒத்திகையும் நடைபெறும். மாற்று போக்குவரத்து ஏற்பாடுகளின் பலம் மற்றும் பலவீனங்களை கண்டறிய அது உதவும் என்றார் அவர்.